இருக்காங்க. என்ன ஃபைட் வர டீம்ஸ் இப்போ சொல்லட்டுமா யாருக்குன்னு? யாரா சொல்லுங்க. முக்கியமான பிளேயர் யார் ஃபைட் வருதா பாரு. ஜோர்டன் பாரு. ஜோர்டன் எப்படி ஜோர்டன் எப்படி விளையாடுறான்னு பார்த்தே ஆகணும். சாக்கோ 6வது கில் வருதா? கிசா சாக்கோ ஒரு அருமையான ஒரு ஃபைட்னா வந்தது. ராக்கி இதுல டார்கெட் ஆட முடியாது गाइस. ஏன்னா இதுல சோலோ விசஸ் சோலோ டார்கெட் வராது गाइस. ஆனா இதுலயே உங்க ரெண்டு டீம்ஸ்க்குமே ஃபைட் வருது. கிசா அகால ஒரு நேடு உடைக்கப்பட்டது. ஸ்குவாடா வந்தாலும் சோலோரா டார்கெட் அடிக்க முடியாது. சூத் அடி அங்க இருக்குது. அவன் எடுத்து வர மாட்டாம 6 கில் எடுத்து இப்போது ஹேஷ்டாக் 1ல இருக்காங்க. அங்க பாரு போச்சு. அங்க பாரு சாக்கோ பாரு. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு பண்றான்டா. ஐயோ இன்னும் பண்றானே. பொட்டிலே போய் ஏதோ பண்றான். பொட்டிலே பாரு. பெட்டக்ஸ் வச்சு பெட்டு போட்டு சூத்துல தேய்க்கிறா பாரு. வாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ இது என்ன ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு மறுபடியும் பண்றானே. வந்து ரொம்ப ரொம்ப அநியாயமா பொட்டி என்னவோ கொண்டாடுங்க. என்னவோ எனக்கு பொட்டி அவரால் வந்து தூக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதுதான் போராடிட்டு இருக்காரு. ஐயோ அடுத்த சீசனல் வார்க்கு இவரே போய் என்ட்ரி டிக்கெட் போட்ட மாதிரி பண்ணிட்டாரேனா. ரைவல்ட்ரி போடுமான்ற மாதிரி தோணுது. கிசா ப்ரோ அடிச்சுட்டு இவரு டிசைன்லாம் காமிக்கிறாரு. ஓ மை காட் ஓபன் ஸ்டேட்மெண்ட் அழைச்சா மாதிரியே ஒருவேளை யாரும் பார்க்கலடா நம்ம பண்ணுவோம். நம்மளுடைய வெளியே வந்து இப்போ அப்படியே சேர்த்து போன்றதுனால பண்ணிட்டாரா? ஒருவேளை நம்ம பார்த்துட்டுமா கரெக்டா டைமிங்கா? அண்ணா என்னென்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? இப்ப நீ இந்த மாதிரி பண்ற, அப்புறம் பிரேஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண கூடாதுன்னு ரூல்ஸ் போட சொல்ற. அப்புறம் நாளைக்கு வந்து அவங்க பண்ணா வந்தா என்ன ஸ்குவாடா வரும். இது என்ன டார்கெட்டா நடக்குது? அடிக்க வேண்டியது தானே. ஒரே ஒருத்தன் தானே, சப்பையும் தானே. டார்கெட்டா ஒரு டீமோட வந்தா கூட ஓகே. ஒருத்தன் தானே வரும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ தானே ஸ்டார்ட் பண்ற. அடிச்சுட்டு போக வேண்டியது தானே. ரூல்ஸ் போட சொல்றீங்க. ரூல்ஸ் போட்டா நீங்களே ஃபாலோ பண்றது இல்ல. ஆக்சுவலி வந்து கேட்டது நான் பேசுறது. 2வது வாட்டி அவர் வந்ததுனால சாக்கோ ப்ரோ கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்காரு. கேம்ல ஒருத்தன் வரான். அடிக்க வேண்டியதா 2 கில் தான். அவ்வளவுதான் முடிச்சு. அதோட நிப்பாட்டிக்கங்க. ரூல்ஸ் போட்டு நீங்களே அப்புறம் ரூல்ஸ் மீறினா அப்புறம் என்ன கணக்கு? ஆனா அவருடைய பிஓவில ஏதோ கொஞ்சம் கோவமாயிட்டு இருக்காரு சாக்கோ ப்ரோ. ஏன்டா என்னையே ரூல்ஸ் இஸ் ஃபார் எவரிவன். ரூல்ஸ் இஸ் ஃபார் எவரிவன்ல. ஆக்சுவலா நான் என்ன யோசிச்சேன்னா அவன் போட்டு மறுபடியும் போட்டு ஊம்புன்னு பொட்டி சுட்டா அப்புறம் ஊம்புவியா? பொட்டி சுட்டா ஒத்துக்கிறியாடா? பொட்டா பொட்டி சுட கூடாது. ரூல் போட சொல்றல. பொட்டியே சொல்லக்கூடாது. ரூல் போட சொன்னீங்களா? ரூல் போடல. டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண கூடாதுன்னு போட்டல. பொட்டி சொல்லக்கூடாதுன்னு அவனுங்க அதை ஃபாலோ பண்றானுங்கல்ல. அப்புறம் ஏன் நீ அதை அலோவ் பண்ண வேண்டியதானே? பொட்டி சொல்றதுக்கு அலோவ் பண்ண வேண்டியதானே? கிசா ப்ரோ ஆனா ப்ரொவோக் பண்ணி விட்டு போயிடுறாரு. இங்க அடி வாங்குறது ஃபுல்லா 2.0 தான் இருக்கு. என்னவோ சரி. பட் இருந்தாலும் சோலோ அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பொட்டி சுடவே பொட்டியே சொல்றதுக்கு அவனுக்கு அலோவ் பண்ண வேண்டியதானே? நீ இத பண்ணுவன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டியது. அவனுக்கு மட்டும் தனி ரூல்ஸ், இவனுக்கு தனி ரூல்ஸ் கிடையாதுதான். அப்படி இல்ல கொஞ்சம் கோவம் ஆயிட்டு இருக்காரு சாக்கோ ப்ரோ. தான் அந்த கோவம் கிசா இருக்காதா? சாடிட மிஸ்ஸஸ் ட்ரோல் நடக்குது. சாடிட மாட்ரோலா. லெட்ஸ் see guys. ஆமா அப்பாட்ஸ்ல 2 பேர்கிட்டமே டிபிஎஸ் நேடு பிடிக்கிறாரு. அவர் வந்து ஸ்மோக் அடிக்கிறாரு. ஓய் சவுண்ட் போடுறாரு ப்ரோ. ஒரு கிங்னு ஒரு நேடு குக் பண்ற சவுண்ட் மாதிரி போட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்து டிபிஎஸ்ல அடிக்கிறாரு. பட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் வந்து கீழே இருக்காரு. மேல இருக்கிறது தான் வந்து ஹையர் ஆங்கிள். சாய்டிடிஎம் அப்பார்ட்மெண்ட் ஃபைட்டுனாலே கொஞ்சம் அரசல் பர்சல் தான். சாய்டிடிஎமும் சும்மா கிடையாது ப்ரோ.
தற்கொலை நாயகன் தான் பேரு. ஆனா அடிக்கிற அடியில இடி மாதிரி இருக்கும். சாய்டிடிய மிஸ்டர் ஜோக்கர் ப்ரோவுடைய டீமு பாருங்க என்னென்னவோ பண்றாரு. முறுக்காம் போடுறாரு. மேல போறாங்க, கீழே வராங்க. பாத்தீங்கன்னா 3 கில்ல இருக்காரு. அதே 3 கில் தான். எஃபிபில போட்டு இப்படி இருக்காரு. ஆனா மண்ட தெரியுமே. ஐயோ இகற போது அடிச்சிருவாங்க ப்ரோ. என்ன நடக்குதுன்னு தெரியல. முக்கியமான கையில ஒரு 2 பேர் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாமாண்ணே 2 முக்கியமான ஒரு வீரர்கள்ல ஒருத்தர் அகால மரணம் அடைய போறாங்க. பரவாயில்ல. ஆனா இந்த ஃபைட் ரொம்ப நேரம் போகுது. வெறியா சோலோ வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மேட்ச்னே. பாட்கார்ட் வார் பொறுத்த வரைக்கும் சீரியஸ்லி. ஆமா. அது வந்து ரொம்ப ஒரு ரெட் கார்டுலாம் தேவையில்ல கைஸ். நான் தான் கண்டிச்சிட்டல. விடுங்க. அது ஒரு தேவை. ரெட் கார்டு தேவையில்ல சொல்லிட்டேன் நான். பண்ணக்கூடாதுடா. ஏன்னா அவனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணக்கூடாது பாவம் அப்படின்ட்டு விடுங்க. அவ்வளோ ரெடிக்கு ரெட் கார்டு போட்டுக்கீங்க. இதோட கண்டிப்பா அவ்வளோதான். மண்டேல ஒரு நேடு. ரொம்ப நேரமா அவர் வந்து கிறுக்காம் போடுவார். அப்படியே தன்னை தானே தற்கொலை செய்யும் சாய்டிடியம். மறுக்கா ஒரு தற்கொலை. குறுக்காம் ஒரு தற்கொலை. மறுக்கா ஒரு தற்கொலை. போயிட்டு வருவாப்ல ஜாலியா. சாப்டோஜி டோனி சாப்டோ ஜோரன் அகால மரணம். ஜோரன் சாப்டோஜி அடிச்சல. ஜோரன் அகால மரணம் அப்படிதான். அவ்வளவுதான். ஐயோ டோனி கிருப்பா அப்படின்னு அடிச்சான் ப்ரோ. இத்தனைக்கும் சாட்ஸ் கிட்ட P90 வச்சிருந்தாங்கன்னு. ஆனா டோனி ப்ரோ அடிச்சது M416ல அடிச்சாருன்னா சூப்பரான ஒரு அடினே சொல்லலாம். டோனி அடிச்சது அகால மரணம். ஈஸ்வா இருக்கான். ரோல் இருக்கா. டோனி இருக்கா. முக்கியமான டீம் எல்லாரும் இருக்குது. பாத்தீங்கன்னா சிபிலியன்றவர் தானே ஹையஸ்ட் கில்லோட 7 கில் இருக்காருங்க. 7 கில்ஸ்ல இருக்காரு. பட் யாருமே வந்து 15 கில்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னமசா ஆமா நெமிசிஸ் சிபின் என்னமசனா. இப்ப நம்பர் ஸ்லாட் வந்து 57 57. ஓகே அவன் ஃபைட் என்ன சொல்லுங்க. நான் வரேன். அவன் ஃபைட் போட மாட்டான். பிஆர்டிஎம் எடுத்துட்டாரு. கண்டிப்பா ஒரு கை செட் கார்ட் தேவையில்ல. நான் உடனே கண்டிச்சிட்டேன். அது வேணாண்டா ப்ரோவோக் பண்ணாதீங்கடா அப்புறம் நீங்களே வருத்தப்படுவீங்க அப்படின்னு. விடுங்க. சிங்கட்ரோல் கிட்ட ஒரு ஃபைட்னா 2 பேர் சிங்கட்ரோல் 3 பேர் ஒருத்தன் ரொம்ப இவனை வந்து பாக்குறான். இவன் நூபனா செக் பண்றான். இவன் நூபனா குமிஞ்சிக்கிட்டே ஓடுறானா இல்ல ஏதாவது ஒரு டீமா இல்ல மக்களா அப்படின்னு செக் பண்ணிட்டுக்கிறான். குட்டிச்சாதான் இறங்கி அடிக்கிறது செக்கிங் போட்டுக்கிறான். அநேகமா ஒரு கில்லு தேவை. கண்டுபிடிச்சாமலா கண்டுபிடிச்சா அடிக்கிறதுக்கு போறான். பப்ஜி சிவா இப்ப ஞாபகம் எதையோ யாரையும் அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. நெருப்பு பத்தி கொண்டு அவனே நெருப்புட்டான். அவனை தன்னை தானே தக்க செஞ்சுட்டான். ட்ரோல் கில்லு போக கூடாது. நான் 2 பாயிண்டா காரன். ட்ரோல் கில் வரக்கூடாது அப்படின்னு மரணத்தை முத்தா பின்ட்டான். உம்மா கொடுக்குறது வந்து சுத்திட்டு இருக்காரு ட்ரோல் பக்கத்திலேயே. அடுத்த கில் கொடுக்க வரான். ஏகேஎம் எடுத்து வந்திருக்கான். அடுத்த கில்லா மறுபடி கிளம்புறான். வரான். பர்பிள் பாய் போடுறான். மறுபடியும் இறங்குறான். ஏறுறான். இது இன்னும் பண்றான். அவ்வளவுதான். ஒன் ஹெச்பி நடந்தது. அவ்வளவுதான். 2 பாய். அவ்வளவுதான். 2 பாய் அவனுக்கு தான். அவ்வளவுதான். பாயா தேடுற பாயே ஓடுறா வீட்டுக்கு. 1 ஹெச்பில பாய்க்கு ஆசைப்பட்டு வந்து அங்கேயே 1 ஹெச்பி ஆயிட்டு போயிட்டான். டோனி மேல ஏறான். ட்ரோல பாத்துட்டான். டோனி வந்து ட்ரோல பாத்துட்டான். முதல்ல முடிப்பானா. BTS 2.0 BTS நடக்க போதா. 2 ரைவல்ரி நடக்க போதா இல்ல பாத்துட்டு போயிட்டான். வேணாம் இப்ப சண்டை வேணாம் அப்படின்னு மாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டோல் 5 கில், ஈஸ்வா 5 கில், சாக்கோ 6 கில், டோனி 5 கில், அப்புறம் ஆரஞ்சு மிட்டாய் 5 கில், முகிலன் 6 கில், மாஸ்டர் 5 கில், சிபின் 7 கில். அப்பா எவ்வளவு பேர் 7 கில் 5 கில் 6 கில் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த மேட்ச் இவ்வளவு ஸ்கையோபி பாரு ரேங்க் புஷ் பண்ணிட்டான். தண்ணி வண்டி எடுத்து ரேங்க் புஷ் பண்றான். ஐஎஸ்சி கில்ஸ்ல ரேங்க் புஷ் பண்ணிட்டான் ஸ்கையோபி. அவ்வளவுதான் நெருப்பு ஃபைட்னா டோனி ப்ரோக்கோ ஸ்கைக்கு வந்தா ஃபைட். அவ்வளவுதான் ஒரு டான்சிங் நெட் ஃபார் ஸ்கை. பட் வந்து தப்பிச்சிட்டாரு. ஸ்கை இறங்கிட்டாரு. அவர்கிட்ட கண்டிப்பா நல்லா விளையாடுவாரு. ஒரு சோலோ நாயகன் ஸ்கை. அதுவும் இந்த மாதிரி வலிமையா நிறைய வித்தலாம் காமிச்சு அடிப்பாரு ஸ்கை. அவ்வளவுதான் ஒரு ஷாட். மறுக்கா ஒரு ஷாட். ஐயோ ஓவர் ஏத்தலாம் பாரு. அவ்வளவுதான் டோனி. சோலா நம்பர் 1 கிம்பர் 1 மாலே நான்டாண்டா அப்படின்னு அடிக்கிறான். ஸ்கை அகால மரணம்.
மரணம் அவனை உம்மா கொடுத்தது. அவ்வளவுதான், தண்ணி வண்டியை தூக்கணும். தூரத்துல இருந்து அடிச்சாங்க, ஆனா யாரும் தெரியல. டோனி கடி ஐயோ ஜஸ்ட் தண்ணி வண்டி கிடைச்சது அவனுக்கு. தண்ணி வண்டி எடுத்து ஜோனிக்கு 2.0 ஆன் ஸ்பீக்கர் இருக்கிறது. டோனி மார்க் இல்ல, சாக்கோ மார்க் இல்ல, ரெண்டு பேரும் 6 கிலோ வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் கில்ல ரெண்டு பேரும் பொளக்க போறாங்களா? அண்ணா எவன் ஒருத்த 15 கில் எடுக்கறானோ சாக்கோ கிட்ட ஒரு ஃபைட். இந்த சோலோவோட வின்னர் அவன்தானே. ஆமா ஆமா ஹையஸ்ட் ஆமா. ஆரஞ்சு மிட்டாய்க்கு சாக்கோ 7 கில்ல 2.0 கில்ல. சிம்பா பாருங்க, ரம்பா கும்பா சிம்பா பாக்குற டோனி மேல வானத்துல. அருமையான ஒரு ஆட்டம். ஈஸ்வா மரணத்தை முட்டமைத்தான். ஈஸ்வா மரணம் உம்மா கொடுத்தாது, உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, அடித்து கொண்டு இருக்குது. அவருக்கு ஸ்டார்ஸ் இப்பவே தெரிக்குது. ஒருவேளை வெற்றியா ஒருவேளை ஸ்டார்ஸ் ரசிகர்களுக்கு வெற்றி 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 கண்ணுல தெரிஞ்சா என்ன ஜானி? ஸ்டார்ஸ் அப்படி இப்படி பண்ணாவே என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவிட்டி அதிகமாகும். வெற்றி ஸ்டார்ஸ் பக்கம் செல்லும். ஸ்டார்ஸ் கண்டிப்பா சாக்கோ ப்ரோ வந்து டெஃபினெட்லி அவர் ஒரு 15 கில்ஸ் போட்டி ஆகணும்னா இந்த மேட்ச் நான் நினைக்கிறேன். ஆமா போட்றோம். ஏன் அப்படினா கண்டிப்பா 15 கில்ஸ். மறுபடியும் பாத்தா இன்னொரு ஜோக்கர் சேவ் அடிக்க பாக்குறான். இல்ல வேணாம்ட்டான், மறுபடியும் வேணாம்ட்டான். டோனி 6 கில் வச்சிருக்கான். சாக்கோ டோனி கிட்ட போய் டோனி இப்பவே டோனி டபக்கு குட்டி சாத்தா ஒரு கடி அடிச்சு வந்துருமா? பாப்பா லெட்ஸ் சி கைஸ். ஏய் விட்டாங்களா? ஜோன்ல 19 பேர் 19 பேர் குடி சுத்துறாங்க எல்லாரும். ஃபுல் ஓபன். ஒண்ணே பாயில வெற்றி ஓகே சொல்லுவாங்க. மட்டும் மரத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. என்னோட வெற்றியோட ப்ரெடிக்ஷன் கன்ஃபார்ம் யாருக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டோனிக்கு இல்ல சாக்கோக்கு. எனக்கு என்னமோ குட்டி சாத்தா அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாத்துச்சு இந்த ஒரு கடி பாயிண்ட் ஒரு ஷாட். இல்ல தவறான ஒரு இதா இல்ல பஞ்சதேவப்பட்டது. மரணமாக உச்சமிட்டது. வீட்டை சசிகள் லீடு இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. டோனி யாருக்கு ஆனா ஜியூஸ் ஏதோ ஒரு வேலையை ஹாட்டா போறான். இறக்க போறான் பொருள. இந்த ஒரு மறுபடி மறுக்கா உருட்டி போடுங்க. எஸ்எஸ்எஸ் வைப்பர் WNL யார் கொன்னவர் தெரியுமா? ட்ரோல கொன்னவர் ஜியூஸ் கொன்னுட்டான். அவ்வளவுதான். பொட்டி எடுக்க போடுக்க வந்தா அடுத்த நிமிஷம் போட்டான். ஆனா இங்க டோனி கிட்ட மேல கண்ணி வண்டி இருக்கு. பொறுமையா 6 கில் தான் இருக்கு. பொறுமையோட 6 கில். அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் என்ன நடக்கும்னா இந்த மேட்ச்ல டோனி சாக்கோ யாராவது 10 கில் அடிச்சுட்டாங்கன்னா அடுத்த நிமிடம் அவங்க எல்லாரும் போய் கடைசியில இருந்து எல்லாரும் யார் டாப் கில்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களை கொல்றதுக்கான முயற்சியில இருப்பாங்க. டிஃபெண்டிங் பண்ணி ஒரு ஸ்லாட் பாயிண்ட் வின் பண்ணி ஸ்லாட் 1க்கு வந்துருவாங்க. வாய்ப்பு இருக்கு. ஆமா பியாடேமோட 9 கில். சிபினோஜி லைவ் 15 கில் எடுத்தா ட்ரைவர்ஸ் குவாலிஃபை ஆவான். லெட்ஸ் see குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கா? ட்ரைஅவுட் பிளஸ் வார் எப்பப்பலாம் நடக்குதோ அப்பப்பலாம் ட்ரைஅவுட்ஸ் கைஸ். அவ்வளவுதான். ஒவ்வொரு சோலோ ட்ரைஅவுட்ஸ் அப்பயும் ஒவ்வொரு சோலோ வார் அப்பயும் ட்ரைஅவுட்ஸ் நடத்தப்படுகிறது கைஸ். அதனால தான் மக்களுக்கு பாஸ் கொடுக்கிறது. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அடிக்கிறீங்க. நல்ல ஒரு சான்ஸ், நல்ல ஒரு ஆப்பர்சூனிட்டி ஃபார் நிறைய டீம்ஸ். வார் விளையாடுற பயிலுவங்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்சூனிட்டி இருக்கு. மதனோபி ப்ரோ பூமி கடியில இருக்கிற மாதிரி அவர் கொகைக்குள்ள இருக்காரு. எக்ஸிட் ஆக முடியுமா? இந்த அவ்வளவுதான். சாக்கோ பறந்து கொண்டிருக்கான், பாக்குறான், கண்ணிலேயே பார்த்து கொண்டிருக்கிறான். யாரை அடிக்கலாம், யாரை உடைக்கலாம், யாரை கில் எடுக்கலாம், வெற்றி பெறுவது எப்படி, ஒரு பாஞ்சு கில் போடுவது எப்படி அப்படின்னு பாக்குறான். ஓபி கிட்ட ஃபைட் வானா. அவ்வளவுதான். எட்டாவது கில் அடிக்கிறான், மறுபடியும் பறக்கிறான், மறுபடியும் பறக்கிறான். ஐயோ மொபைல் பீட்டஸ்காரன், அம்மாடா மொபைல் பீட்டஸ்காரன். நான் சொன்னதா இல்லையா? மொபைல் பீட்டஸ்காரன் ஸ்மாலர் ஆடுவோம். மொபைல் பீட்டஸ்காரன் உடைப்பான்னு சொன்னதா இல்லையா? நடந்ததா? உடைத்தானா? உடைத்து எரியப்பட்டது. ஒரு அடி டமுக்குடிப்பா. கண்டிப்பா ஜூஸ் ஸ்பாயிலர் ஆடுவான்.
ஆனா 9 கில்லுன்னு கஷ்டப்பட்டு 9 இன்னும் டோனி 6 கிலோ இருக்காரு. அது பிடிஎஸ் மொபைலுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா இவன் 10 கிலோ எடுத்தா கூட போதும்பா, 10 கிலோ எடுத்தா கூட போதும். சோலோல கடினத்தின் உச்சம், கடினத்தில் உச்சத்தில் இருக்கும் 2 பிளேயருக்கு தான் போட்டி. 2.0 மொபைல் பிடிஎஸ்க்கு மட்டும் தான் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. யார் வெற்றி பெற போறா? வெற்றி பெற போவது 2.0 இல்லை மொபைல் பிடிஎஸா? லெட்ஸ் see guys. ஓ மை காட், ஜூஸ்மா ஸ்மோக்க போட்டு காருக்குள்ள உட்கார்ந்தது, கையில கண்ணை வச்சுக்கிட்டு. சிம்பா ஜோன் அவுட். ஆனா இந்த சிபின்ன்ற ஒரு ஜூஸ் பின்னாடியே சிபின் ஜார்ஜா போல் நார்த் சிட்டில பார்த்தனே இவர நானு. பிஆர்டிஎம் எத்தனை இங்க வரையும் வந்து அரசல் பர்சலா கோளாறு குத்துட்டு இருக்காங்க. மாசா அவ்வளவுதான் ஜூஸ். ஜூஸ் தெரியாத ஆல்ரெடி. சிபின் அங்க டோனி பிஆர்டிஎம் இருக்கு. இப்போ ஏறிக்கல டோனி ஏறிக்கல. சிபின் ஆகால வரத மாட்டேதான். பிஆர்டிஎம் ஜூஸ் பிஆர்டிஎம் எடுத்தாச்சு, பிஆர்டிஎம் எடுத்தாச்சு. ஆனா பிஆர்டிஎம் கொளுத்திடுவாங்க. டோனி கொளுத்துவார். டோனி பின்ன டோனி கிட்ட போய் கொளுத்துவார் பாருங்க இப்போ ஜூஸ். டோனி மொபைல் பிடிஎஸ் 2.0, மொபைல் பிடிஎஸ் 2.0, மொபைல் பிடிஎஸ் 2.0. பிஆர்டிஎம் மகால வரத மாட்டே போகுது. அப்படி கத்து கத்து நல்லா கத்து கத்து. கம் ஆன் குத்ரா அம்மா குத்ரா. ஜூஸ் ஆள வரத மாட்டே போறாங்க. மிஸ்டர் லோக்கல் கிட்ட போயிட்டாரு. லோக்கல் இப்போ என்ன பண்ணுவாருன்றது தெரியல. லோக்கல் என்னப்பா ஓவர் இந்தியா திருடிட்டு இருக்காங்க. யாராவது அடிங்க. சிறுத்தை சிறுத்தை இறங்குறாரு. சிறுத்தை டார்கெட் வச்சிருக்காரு நம்மளுடைய மிஸ்டர் டோனி 7 கில்லோட. டோனி 7 கில்லோ. லோக்கல் 8 கில்லோட. ஃபுல்லா ஃபியூல் ஃபுல்லா இருக்கு. ஃபியூல் முக்காவாசி இருக்கு. உயிர் ஃபுல்லா முக்காவாசி இருக்கு. எங்கன கீழ அவ்வளவுதான். மதனோபி ப்ரோ மேல. மதனோபி ப்ரோ இவர் எப்படிக்கா மேல வந்தாரு? மாசா இவ்வளவு தூரம். அண்ணா வணக்கம் அண்ணா. நமஸ்கார் நமஸ்கார் ப்ரோ. மதனோபி டோனி மறுபடியும் ஒரு வெற்றி. டோனி வந்து தேடப்பட்டது. டோனி வந்து தேடப்பட்டது. சிறுத்தை ஸ்ட்ரைக் ஜோக்கர் டீம் ஜோக்கர் வெற்றி பெற போதா? டீம் ஜோக்கர் வெற்றி பெற போதா? ஜோக்கர் வெற்றியா? ஜோக்கர் வெற்றியா? இல்லை இல்லை, மறுபடியும் பார்க்கறான். மறுபடியும் பார்க்கறான். வெளியே போடா மரணம், வெளியே போடா மரணம், வெளியே போடா மரணம். 1 HP அதே மாதிரி சிறுத்தை ப்ரோ 1 HP ரெண்டு பேரும் ஹீல் பண்ண முடியல. ஹீல் பண்ண முடியல. எப்படி நான் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டாரு. மாரணா முத்தா வெட்டாத. மொபைல் பிடிஎஸ் கால ஸ்பாலர் விளையாடுவான். ஒரே கில்ல இருந்து கடைசியில 6 கில் எடுத்துட்டு வந்து மொபைல் பிடிஎஸ் காரன் மறுபடியும் நிரூபிக்கிறான். விட மாட்டேன். டிராஃபி